ஹாய் ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி முட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறேன். எப்படி வைக்கணும்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் வெங்காயம் தக்காளி வணக்கி விட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு வைப்பேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன உடனே மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, நம்ம மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை முட்டை மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்து வேக வச்ச முட்டையை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா மசாலாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்போ தாங்க மசாலா நல்லா உள்ளே இறங்கும். முட்டைக்குள்ளே நம்ம லைட்டாக கீறி விட்டு போட்டு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் முட்டை குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் நம்மளை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியும். இப்போ பாருங்கள், மசாலா நம்ம வதக்கி வச்சுருக்க இதெல்லாம் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், கடுகு, வெங்காயம்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். நான் இப்படி தாங்க முட்டை குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பால்காரங்க வந்துட்டாங்க, பால் வாங்கி வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு பக்கம் டைம் ஆகிடுச்சுங்க, அதனால் அவசரமாக வச்சிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எதுலேயுமே உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ லாஸ்ட்டாக உப்பு நம்ம தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அடுத்தது சாப்பாடு வைக்க ரெடி பண்ணியாச்சுங்க. அரிசி ஊற வச்சுருந்தேன், அரிசி கழுவிட்டு சாப்பாடும் வச்சாச்சு. முட்டை குழம்பும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. முட்டையை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாங்க. ஒரு அடுப்பில் பாலும் வச்சாச்சு. ஏன்னா பால்காரங்க வந்துட்டாங்க, சரி காஃபி வச்சு குடிச்சிடலாங்க. இப்போ இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் வீடியோ முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.